திருச்சியில் உலக தரத்துடன் கூடிய ஹாக்கி விளையாட்டிற்கான மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதற்கு அப்பகுதி விளையாட்டு வீரர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி. ஹாக்கி விளையாட்டை முன்னேற்றுவதற்கும் அதை மேம்படுத்தவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழகத்தில் ஹாக்கி வீரர்கள் தங்களுடைய திறமையை மேம்படுத்த சென்னை மற்றும் நெல்லையில் உலகத்தரம் வாய்ந்த ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள ஹாக்கி வீரர்கள் இந்த 2 மைதானங்களுக்கு சென்று பயிற்சி பெறும் நிலை இருந்தது. இந்நிலையில் திருச்சி மாவட்டத்தில் 3 கோடி ரூபாய் செலவில் புதிய ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சி அண்ணா விளையாட்டரங்கின் பின்புறம் உள்ள இடத்தில் 91 மீட்டர் நீளத்தில் 55 மீட்டர் அகலத்தில் செயற்கை இழையினால் இந்த மைதானம் உருவாக்கப்பட்டுள்ளது. சிறந்த பயிற்சி பெறுவதற்கு சென்னை மற்றும் நெல்லைக்கு செல்ல வேண்டியிருந்த நிலையில் இங்கு அமைக்கப்பட்டுள்ள ஹாக்கி மைதானம் பெரிதும் பயன்படும் என்று இளம் வீரர் நிறைபாண்டியன் மகிழ்ச்சியுடன் கூறினார். முதல்ல நாங்கள் டர்ஃப் விளையாடணும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் டிராவல் பண்ணி திருநெல்வேலிக்கோ இல்லை மெட்ராஸ்க்கோ போய் விளையாடணும். இப்போ எங்களுக்கு எங்கள் எஸ்டேட் வந்து எங்களுக்கு திருச்சியிலே எங்களுக்கு டர்ஃப் போட்டு கொடுத்துட்டாங்க. இது எங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. மற்ற ஏழைங்கள்லாம் வந்து அவ்வளோ தூரம் செலவு பண்ணி போக முடியாது. ஆனால் எங்களுக்கு வந்து எங்கள் எஸ்டேட்டு எங்கள் வார்டன் சார் எல்லாமே எங்கள் டிஎஸ்எஸ் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 75,000 லிட்டர் தண்ணீரை பீச்சி அடித்து பராமரிக்கப்படும் இந்த மைதானத்தில் திருச்சி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஹாக்கி வீரர்கள் பயிற்சிக்காக வருகின்றனர். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த மைதானத்தை இளம் வீரர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று ஜூனியர் பிரிவு வீரர் குணசேகரன் கூறினார். திருச்சியில் டர்ஃப் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன சின்ன பசங்க இப்போ டர்ஃபில் விளாண்டுட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. திருச்சியில் இருக்க சின்ன பசங்கள்லாம் சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் ஹாக்கியை வந்து டர்ஃபில் விளாட்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டா நிறையா பேர் திருச்சியிலேருந்து நிறையா இந்தியன் பிளேயர்ஸ் உருவாங்க. சென்னை மற்றும் நெல்லையை தொடர்ந்து திருச்சியில் உருவாக்கப்பட்டுள்ள ஹாக்கி மைதானம் ஏழை மாணவர்களுக்கு பெரிதும் உதவும் வகையில் உள்ளதாக திருச்சி மாவட்ட விளையாட்டு அதிகாரி கலைச்செல்வன் கூறினார். இது வந்து நம்மளுக்கு கிடைத்த ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. நம்ம திருச்சியில் இருக்கும்போதே இது வந்து ஆஸ்ட்ரோ டர்ஃபில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சென்னைக்கு போகணும், இல்லைன்னா திருநெல்வேலி போகணும். இதை வந்து நம்ம அந்த ஏழை மாணவர்களால் செலவு பண்ணி அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நம்ம வெளியூருக்கு போகிற மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செஷன் போய் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவாங்க. இப்போ நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்ம கிரவுண்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக அந்த காம்படிஷனுக்கு அவங்க முழு தகுதியோட போய் கலந்துக்கிட்டு நல்ல சிறப்பாக விளையாடுவாருங்க. இதுபோன்ற திட்டங்கள் கிராமப்புற விளையாட்டு வீரர்களை பெரிதும் ஊக்குவிக்கும். சாதனையாளர்கள் வரிசையில் கிராமப்புற வீரர்களும் இடம் பிடிக்கும் வாய்ப்புகள் உருவாகும்.